இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சத்தான சட்னி, உடம்புக்கு தேவையான ஒரு சத்தான சட்னி. அது எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி இல்லாமலே சட்னி செய்வது எப்படி? இட்லி தோசை என்றாலே அனைவருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய காலை மற்றும் இரவு உணவாக தான் இருக்கு. வீட்டில் வேலை செய்கிற எல்லா பெண்மணிகளுமே சட்னி செய்வது தான் மிகப்பெரிய வேலையாகவே அவங்க வச்சிருப்பாங்க. ஐயோ, எந்த சட்னி எதுக்கு செய்யறது, டெய்லி இந்த சட்னியை செய்கிறோமே, ஒரு வித்தியாசமான சட்னி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே அவங்க நிறைய யூடியூப் பார்த்துட்டு நிறைய புதிய சட்னி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லத்தரசிகள். அதுவும் இப்பொழுது தக்காளி விலை ரொம்ப ஏறி இருக்கு. என்ன பண்றது, தக்காளி இல்லாம சட்னியே அரைக்க முடியாதேன்னு நிறைய பேர் வருத்தமா இருப்பீங்க. அவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ. வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் என்ன பண்றாங்க, அனைவருக்குமே தக்காளி இல்லாமலே சட்னி எப்படி பண்றது என்றுதான் யோசிப்பீங்க. அப்படி யோசிப்பவங்களுக்கு தான் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். தக்காளி இல்லாமலே சட்னி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், 10 பல்லு பூண்டு, சிகப்பு மிளகாய் அதாவது வரமிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ நம்ம வீட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம். சுமாராக ஒரு 6 எடுத்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு. வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம். மிளகாய் தூள் சிறிதளவு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சேர்த்துடணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த 10 பல்லு பூண்டை அதில் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பூண்டெல்லாம் வதங்கிய பிறகு தேவையான அளவு காய்ந்த அதாவது வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு புளியையும் அதோட சேர்த்தே வதக்கலாம். அடுத்தது தக்காளி இல்லாமல் எப்படி நம்ம அரைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூண்டு, மிளகாய், புளி இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கிய பிறகு 10 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நிமிடம் வதக்கினோன்னா அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும், கண்ணாடி பதத்துக்கு வரும். பின் சிறிதளவு அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி ஆகியவை நன்றாக வதங்கிய பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை ஆறிடும். ஆறின பிறகு என்ன பண்ணணும்னா, மிக்சியில் அதை போட்டுட்டு தண்ணி சேர்த்து சிறிதளவு, ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ்க்கு கம்மியாகவே கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அவ்வளோதான். இப்பொழுது சுவையான தக்காளியே இல்லாத கார சட்னி தயாராகிடும். இதில் உங்களுக்கு மேலே இந்த சட்னி அரைச்ச பிறகு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வதக்கிட்டோம் எல்லாத்தையுமே. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மேலே தாளிப்பு தேவைன்னா இன்னும் மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கி அது தலையிலேயே கொட்டிட்டிங்கன்னா அதை கலரும் போது இன்னும் மணமாக இருக்கும். இன்னும் 2-3 இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.